தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அரசாங்க சேவையின் ஓய்வூதியதாரர்களுக்காக விசேட மாதாந்த கொடுப்பனவாக 3000 ரூபாய் வழங்குவதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை நேற்று அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விசேட கொடுப்பனவுகள் 2024 செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்படவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பாக தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பள முரண்பாடுகளை ஒரேயடியாக தீர்க்க குழு நியமிக்கப்பட்டது. இதற்கிடையில் அந்த குழுவின் ஆலோசனைப்படி செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்காக 3000 ரூபாய் வழங்கப்படும். சுமார் 7 லட்சம் பேர் இதனால் பலன் பெறுவார்கள் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி எதிர்வரும் 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேர்தலுக்கான திகதியை வெள்ளிக்கிழமை அல்லது அதற்கு முன்னர் அறிவிக்க ஏற்பாடு செய்துள்ளோம். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரை நடைபெறவுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அன்றைய தினத்திலிருந்து 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்பு மனுக்கள் ஏற்கப்படவுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 4 முதல் 6 வாரங்களுக்குள் தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்குரிய பெறுபேறுகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் வெளியிடும் போது 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் ஆண்டின் முதல் 2 மாதங்களுக்குள் திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை பரீட்சைகள் திணைக்களம் அறிவிக்கும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பிரிவன களஞ்சிய சாலையில் பாடநூல் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை முன்னதாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் பரீட்சை கால அட்டவணையை புதுப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சாதாரண தரம், உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு பின்னர் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்ட உயர்தர வகுப்புகளுக்கான கற்கைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசா முறையானது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை உலகிற்கு வெளிப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்து அதற்கு எதிராக முன்னாள் அமைச்சர்களான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ரஃபூக் ஹக்கீம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் நேற்று உச்ச நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த இணைய விசா முறைகளால் நாட்டின் முக்கிய பாதுகாப்பு தகவல்கள் வெளித்தரப்பினருக்கு தெரியவரும் அபாயம் இருப்பதாகவும் இது நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசு சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தின் ஊடாக இலங்கையில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். அத்துடன் 1600க்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அந்த நிறுவனங்களில் சுமார் 91,000 வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து ரணிலுக்கு ஆதரவளிக்கும் இருவரின் பெயர்களை குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார் ஏந்துனில் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினார்.
சரத் பொன்சேகாவும் ராஜித சேனாரத்ன மட்டுமே ரணிலுக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் துஷார இந்துனில் தெரிவித்தார். அவ்விருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நீரோட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லர் என கூறிய துஷார இந்துனில் நாம் நினைப்பதைப் போல அவர்கள் சிந்திப்பதில்லை என்றும் கூறினார். மேலும் அவர்கள் இருவரும் இப்போது ஒரு குழாயினுள்ளே மாட்டிக்கொண்டு அந்த வழியில் செல்கிறார்களா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனகோன் தொடர்பான நிலைப்பாடு மற்றும் அதன் சட்ட அம்சங்கள் குறித்த உயர் நீதிமன்ற உத்தரவை முழுமையாக ஆராய்ந்து அதன் முடிவை அடுத்த 2 நாட்களுக்குள் தெரிவிக்க ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று கூட்டப்பட்ட அவசர அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை கடத்தி சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை ராவத்தவத்த பிரதேசத்தில் வைத்து அவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மெனுவன்பெட்டிய பொது மயானத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தையை சந்தேக நபர் கடத்தி சென்றுள்ளார். மெனுவன்பேட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாப்போத்தூட்டி சூரியவெவ 100 அடி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கடற்படைக்கு சொந்தமான கேப் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் மேலும் 3 காயமடைந்து அம்மாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 33 வயதுடைய கொத்துனார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் ஹம்பாந்தோட்டை மாஜாவா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா பிரதான பஸ் திரைப்படத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மோதி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று காலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நானோயாவிலிருந்து நுவரெலியா நகரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நுவரெலியா பிரதான பஸ் திரைப்படத்தினுள் வீதியை கடக்க முற்பட்ட வயோதிபர் ஒருவர் மீது மோதியுள்ளது. இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பஸ் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் துவிச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். துவிச்சக்கர வண்டியை வீதியின் மறுபக்கம் திரும்பிய சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் மோதுண்டு விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் துவிச்சக்கர வண்டியின் சாரதி காயமடைந்துள்ளதுடன் மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிசிடிவி காணொலியின் உதவியுடன் முன்னெடுத்து வருகின்றனர். வாகனங்களும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் வேகமாக அதிகரித்துள்ளதாக பூச்சியியல் ஆய்வு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடுமையான அபாயங்கள் உள்ளதாக இனங்காணப்பட்ட பகுதிகளில் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பூச்சியியல் ஆய்வு அதிகாரிகள் சங்க தலைவர் நஜித் சுமணசேன குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்த நஜித் சுமணசேன டெங்கு நுளம்புகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த இவ்வாறான அபாயகரமான நிலைமைகள் உள்ள பகுதிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள பழக்கடையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை 2ஆம் குறுக்கு தெரு பகுதியில் உள்ள பழக்கடையின் 2ஆம் மாடியிலேயே மேற்படி இளைஞன் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் அவரது உடலை அயல்வாசிகள் மீட்டுள்ளனர். தனது 11 வயது மகனின் பாடப்புத்தகங்கள், பாடசாலை சீருடை மற்றும் வீட்டில் இருந்த சொத்துக்களை தீ வைத்து எரித்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் தந்தையொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பதுளை கிங்குருகடுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கிங்குருகடுவ போலீசார் தெரிவித்தனர். கிங்குருகடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய தந்தையை கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மது போதையில் வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இதனையடுத்து சந்தேக நபரான தந்தை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பசுறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.